வணக்கம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய கட்டாயம் கிடையாது, கனிவான வேண்டுகோள். காரணம், மதம் என்ற பேய் மனிதர்களை ஆட்டி படைக்கிறது. அது எப்படி என்பதை ஒரு சில நிமிடத்தில் இதை பார்க்கலாம் என்பதுதான். நண்பர்களே, இப்போது கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம இந்தியாவை மட்டும் பேசுவோம், உலகத்தெல்லாம் பேச வேணாம். உலகத்தில் எத்தனையோ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மதம் உண்டு, ஒரு இறை நம்பிக்கை உண்டு. ஆக இந்தியாவில் பார்த்தோம்னு சொன்னால் தன்னையும் அறியாமல் இருப்பது ஒரு சக்தி, அது தெய்வ சக்தி என்று ஆதி மனிதனிலிருந்து இன்றைக்கு வரோம். நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சக்தி இருக்குது, அது சில அற்புதங்களை செய்யுது. நம்ம என்னதான் அறிவியலை பேசிட்டு வந்தாலும் ஆன்மீகத்துக்கான பங்கை நம்ம அப்பப்போ இடையில் சந்திச்சுட்டு தான் வரும். அதை அந்த அறிவியல் சம்பந்தப்பட்டவர்கள் அதை பேசாமல் கடந்து செல்கிறார்கள். ஆன்மீகத்தை நேசிப்பவர்கள் அதை தலையில் வைத்து கொண்டாடுகிறார்கள் ஆன்மீகத்தை. இப்போ நம்ம ஆன்மீகத்துக்கு எதிரியானா கிடையாது. அதாவது விஞ்ஞானத்தை வெளியே வை, அந்த மெய்ஞானத்தை வீட்டில் வை என்று சொல்வது தான். நமது முன்னோர்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, இறையை வணங்கிவிட்டு இறை தேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் பயபக்தி இல்லைன்னு சொன்னால் மனிதன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியாது. சரி, பக்தி ஒரே சீரானதாக இருக்குதான்னு சொன்னால் காலங்காலமாக பக்தி மாறுபட்டு தான் வந்திருக்குது. ஆதி மனிதன் இடி மின்னலை பார்த்து கூட பயந்துருக்கிறான். நைட் ஆனால் இரவு வந்த உடனே பயந்துருவான். உடனே இருட்டை கும்பிட ஆரம்பித்தான், மின்னலை கும்பிட ஆரம்பித்தான், சூரியனை கும்பிட ஆரம்பித்தான், நிலவு கும்பிட ஆரம்பித்தான், தண்ணியை கும்பிட ஆரம்பித்தான். எதெல்லாம் மனிதனுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதோ இதையெல்லாம் தேடி தேடி வணங்க ஆரம்பித்தான். இப்படியே வணங்கிட்டு இருக்கிறப்போ தன்னுடைய தாய் தந்தை இறந்து விட்டா அவங்கள வணங்க ஆரம்பித்தான், தாத்தா பாட்டி இறந்து விட்டா அவங்கள வணங்க ஆரம்பித்தான். இப்படி மாதா பிதா குரு தெய்வம் என்று தன் கண்ணுக்கு தெரிந்தவர்கள்லாம் வணங்கி விட்டு அந்த குரு என்ற வரைக்கும் மாதா பிதா அப்பா அம்மா குரு இவங்கெல்லாம் இவன் கண்ணுக்கு தெரிஞ்ச பொருள். தெய்வம் என்ற பொருள் இவன் கண்ணுக்கு தெரியாதது. அதை தான் இவன் எப்படி நினைக்கிறான்னா, தன்னை அறியாமல் இருப்பது ஒரு சக்தி, அது தெய்வ சக்தி என்கின்ற அடிப்படையில் நான்காவதாக ஒரு தெய்வ சக்தி நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ப ஆரம்பித்தான். அந்த தெய்வ சக்தி தான் எல்லாரையும் பாதுகாப்பாக வச்சிட்ருக்கு இன்றைக்கு வரைக்கும். இந்த அடிப்படையில் முக்கியமான நோக்கம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்களை ஆலயத்துக்குள் வரக்கூடாது என்று அன்றைய சமூகம், அதாவது நடிகர் எஸ்வி சேகர் ஒரு விஷயத்த சொல்லுவார், உங்கள் தாத்தா செஞ்ச கிரைமுக்கு பேரன் தண்டனை அனுபவிக்க முடியுமான்ட்டு. அதுபோல் ஒரு காலத்தில் இந்தியாவில் ஆரியர்கள் வந்தப்போ அவர்களுடைய வயிற்று பிழைப்புக்காக ஒரு சில இங்கே இருந்த கட்டமைப்பை அப்படியே பயன்படுத்துகிறாங்க. அதை தான் நான் ஆரம்பத்தில் சொல்லுவேன், ஜாதியை அவர்கள் உருவாக்கவில்லை. இங்கு இருந்த வேலை பிரிவினில் ஒவ்வொருத்தரும் தன் கடமை என்று செஞ்சுட்டு இருந்ததை அதை ஜாதியாக பிரித்த பெருமை பிராமணர்களுக்கு உண்டு. இப்படி தான் வரலாறும் சொல்லுது. நம்மளும் அந்த அடிப்படையில் தான் அதை சொல்கிறோம். அப்போ இங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆலயத்துக்குள் வரவில்லை என்கின்ற போது சுமார் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிட்டிஷ் ஆட்சியில் கிறிஸ்தவர்களுடைய முயற்சியில் இங்கே இருந்த நர்ஸுகள் அவர்கள் வாடிகனுக்கு கடிதம் எழுதி அங்கிருந்த ரோமன் கத்தோலிக் ஆர்சி அவர்களை இங்கு வர வைத்து இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களை சர்ச்சுக்குள்ளே அழைத்து சென்று, நீங்களும் மனிதர்கள் தான், நீங்களும் சக மனிதர்கள் போல எல்லா அந்தஸ்தும் உடையவர்கள் தான் சொல்லிட்டு அன்றைய ஒடுக்கப்பட்ட இளைஞர்களை வெளிநாட்டுக்கு அதாவது ஒரு நன்மை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர்களுடைய அதாவது வெளிநாட்டு கப்பலில் ஏற்றிட்டு போயிட்டாங்க. அங்கே போனவங்க தான் என்றைக்கு வரைக்கும் நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், ஜெர்மனில் இருக்கிறேன், அங்கே இருக்கிறேன், இங்கே இருக்கிறேன்னு வெளிநாட்டு சொல்கிறாங்க இல்லையா. இவங்கெல்லாம் அடிமையிலிருந்து அடிமையாக வெளியே சென்றவர்கள் அங்கேயே குடியமர்த்தப்பட்டு இன்றைக்கி எல்லாரும் விடுதலை பெற்று ஒரு சுதந்திர மனிதனாக வாழ்கிறார்கள். இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால், இந்தியாவில் ஒடுக்குமுறை கட்டமைப்பு தான். இன்றைக்கி இருக்கிற நிலைமை அன்றைக்கி இல்லை. அப்படி இருந்திருந்தால் மதம் யாரும் மாறி இருக்க மாட்டாங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்துக்களாக இருந்து கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறினார்கள், இந்துக்களாக இருந்து இஸ்லாத்துக்கு மதம் மாறினார்கள்.
இஸ்லாத்துக்கு மாறியவர்கள் பெரும்பாலும் அந்த இஸ்லாத்தை வெளியே பேசுவதில்லை. அவர்கள் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு தான் இருக்கிறாங்க. அது அது ஒரு லோக்கலில் ஒரு வெறுப்பு இருக்குது, அது தனியாக பார்க்கலாம். இப்போ கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நேற்று வரைக்கும் மாரியம்மா, காளியம்மா, முருகா, சிவனே என்று வணங்கியவர்கள் என்று அதை வெளியில் பிசாசு என்று பேசுகிறார்கள். நம்ம காதுக்குள்ள அது கேட்க முடியுது. தயவு செய்து ஒவ்வொரு சர்ச்சில் இருக்கக்கூடிய பாதிரியர்களுக்கு அன்பான வேண்டுகோள், கனிவான வேண்டுகோள், இயேசுவின் பைபிளை தெளிவாக படியுங்க. படிச்சுட்டு இயேசு எங்கேயுமே பிசாசு என்று கூறவில்லை. என்ன அதாவது உன்னை போல பிறரையும் நேசி என்று தான் அவர் சொன்னார். உன்னை போல, அதாவது எல்லா உயிர்களும் தன் உயிரென்றே பேசி மகிழ்ந்தாரே என்ற பாடலை நீங்கள் கேளுங்கள், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அந்த பாடலை முழுமையாக நீங்கள் தானே பாடியிருக்கிறீங்க. அதில் என்ன சொல்கிறாரு? ஏசு எல்லா உயிரினது தன் உயிரென்றே பேசி மகிழ்ந்தார் என்ற வரி போட்டிருக்கிறீங்க. ஆனால் உங்கள் சர்ச்சுக்கு வரக்கூடிய சாதாரண மக்கள் அடுத்த கடவுளை இழிவாக பேசுகிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? இந்து கடவுளை பேய் என்றும் பிசாசி என்றும் அவர்கள் அந்த அதாவது வணங்கறதுக்கு தகுதி இல்லாத கடவுள்னு கூட பெரும்பாலும் பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் மத்தியில் இது பிரச்சனை உண்டு பண்ணாதா? நீங்கள் ஏன் எங்கேருந்து எதுக்கு நீங்கள் மதம் மாறி போனீங்க? உங்களை கோயிலுக்குள்ளே அழைக்கலை, உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கல, உங்களை தீண்டாதவர்கள் என்று ஒதுக்கி வைத்தார்கள். இதெல்லாம் வச்சு தானே இது கிறிஸ்தவத்தில் இல்லைன்னு போனீங்க. இப்போ கிறிஸ்தவத்தில் என்ன நடக்குது? அங்கேயும் ஜாதி கொடுமை தான் நடக்குது. நாடார் கிறிஸ்தவர், வன்னியர் கிறிஸ்தவர், இது அங்கே மட்டும் என்ன ஜாதி இல்லாமல் இருக்கு? இப்போ போகிற போக்கில் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய எத்தனை பாதிரியர்கள் தூய்மையானவர்களாக இயேசு கட்டளையிட்ட அந்த கட்டளை நீங்கள் நிறைவேற்றுறீங்க. எல்லாருக்குமே கண்கூடாக தெரியுது. நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லா வசதி சுகபோக வாழ்க்கையோடு தான் வாழ்கிறீங்க. இப்போ நான் பாதிரியாருக்கு சொல்லிகிட்ருக்கேன், உங்கள் சர்ச்சில் வரக்கூடிய மக்களை வெளியே வெறுப்பாக பேச விடுறீங்க. அதுங்க என்ன செய்கிறேன்னே தெரியல, என்ன பேசுகிறேன்னு கூட தெரியல. பொதுமக்கள் மத்தியில் கிறிஸ்துவே உயர்ந்தவர், இயேசுவே சிறந்தவர், மற்ற எல்லா கடவுளும் எங்களுக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதெல்லாம் தவறு. தயவு செய்து இறைவனை வணங்குங்கள். அது மனிதனை நல்வழிப்படுத்தும். அதாவது உழைக்கின்ற மக்கள் நல்லா படிக்கணும், படிச்சுட்டு வேலைக்கு போகணும், ஒழுக்கம் வேணும், இந்த தவறான போதையிலிருந்து விடுபடணும். மது, மாது, சூது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுபோல் இதெல்லாம் விடுபட்டு நல்வழி நடத்தணும். நீங்கள் சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமைனா கட்டாயம் வர சொல்லிடுறீங்க. அது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால், தவறான வழிக்கு போகாமல் வாரம் முழுதும் வேலை செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போகிறாங்க. எத்தனையோ சாதாரண குழந்தைங்களை என்னால் பார்க்க முடியுது. பைப்பிளை கையில் வச்சுக்கின்னு ஒழுக்கமாக, டீசெண்டாக, நாகரிகமாக உடை அணிஞ்சு வராங்க. ஆனால் அவர்கள் பேசுகின்ற வார்த்தையில் சுத்தம் இல்லை. அதை நீங்கள் சரி செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்தியாவில் கிறிஸ்துவம் வருவதற்கு பெரிய அளவில் பாடுபட்ட நர்ஸுகள், அதாவது என்னால் அப்படி தான் சொல்ல முடியுது, நான் அப்படி தான் படித்தேன். அந்த நர்ஸுகள் தான் பெரிய போராட்டம் பண்ணியிருக்காங்க. அவர்களுடைய ஆத்மா உங்களை சும்மா விடாது. இந்தியாவில் பெரிய அளவில் ஜாதியின் கொடுமையில் சிக்கி ஒடுக்கப்பட்ட மக்கள், உழைக்கின்ற மக்கள் வறுமையின் கொடுமையை இங்கு அனுபவிக்கிறார்கள். நாம் இயேசுவின் குழந்தையாக இருந்து கொண்டு இதை வேடிக்கை பார்க்க முடியாது என்று அன்றைய ரோமன் கர்த்தலைக்கு கடிதம் எழுதி அதை பெரிய அளவில் முயற்சி பண்ணி இங்கு வர வைத்து உங்களை எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாற்றிய பெருமை அந்த பெண்களுக்கு உண்டு, அந்த கன்னிகாஸ்திரிகளுக்கு உண்டு. அவர்களை நான் வணங்க கடமைப்பட்டு இருக்கிறேன். அதே சமயத்தில் அதன் வழியாக நீங்கள் தவறான வழிகள் செல்கிறீர்கள் என்றால் நான் வருத்தப்படுகிறேன். தயவு செய்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் இறைவனை வணங்குங்கள், தவறில்லை. ஆலயம் செல்லுங்கள், சர்ச்சுக்கு போங்க, மசூதிக்கு போங்க. எல்லாருக்குமே ஒரு இறை நம்பிக்கை கட்டாயம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் பய பக்தி இரண்டும் இருந்தால் மட்டுமே மனிதனுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க முடியும். ஆகவே நீங்கள் இறைவனை வணங்குங்கள். உங்கள் வீட்டில் வணங்குங்க, கோயிலில் வணங்குங்க, சர்ச்சுக்கு போங்க. வெளி தோற்றத்தில் யார் மனதையும் காயப்படுத்தாதீங்க. எனக்கும் ஒரு இறைவன் உண்டு, அதை நான் வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதை நான் யாரிடமும் பேசுவதில்லை. உங்களையும் அப்படியே செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது உங்களுக்கும் நல்லது, உங்கள் இறைவனுக்கும் நல்லது என்பது என் பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.